நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். அமருங்கள், கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அளவு கடந்து நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, 2026 ஆண்டின் முதல் நாளின் அதிகாலை வேளையில் ஆண்டவருடைய பரிசுத்த ஆலயத்தில் இருந்து ஆண்டவரை நோக்கி பார்க்க, இன்றைக்கு நீர் எங்களுக்கு கொடுக்க போகிற சத்தியத்தை கற்றுக்கொள்ள வாஞ்சையோடு கூட காத்திருக்கிறோம். இந்த ஆண்டினுடைய முதல் செய்தி எனக்கானதாக இருக்கட்டும், என் குடும்பத்திற்கானதாக இருக்கட்டும், என் திருச்சபைக்கானதாக இருக்கட்டும். இந்த நாளின் செய்தி இந்த ஆண்டு முழுவதும் என் விசுவாச வாழ்க்கை பாதையில் எனக்கு பயனுடையதாக இருக்கட்டும் என்று சொல்லி வாஞ்சையோடு காத்திருக்கிற எங்கள் எல்லாரோடும் ஆவியானவர் இடைப்பட்டு எங்களுக்கு பயனுள்ள கர்த்தருடைய வார்த்தையை நீர் எங்களுக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒரு மனிதனுடைய முகத்தை காண அல்ல, ஒரு மனிதனுடைய வார்த்தையை கேட்பதற்காகவும் அல்ல, எங்களை ஆட்கொண்டவரும் எங்களை பலப்படுத்துகிறவரும் எங்களை வழிநடத்துகிறவரும் ஆகிய அன்பின் ஆண்டவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்பதற்காக காத்திருக்கிறோம். பேசுகிற அடியானை மறைத்து உம்முடைய முகத்தையும் உம்முடைய வார்த்தைகளையும் வெளிப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அமருங்கள். அன்புக்குரியவர்களே, மீண்டும் ஒரு புதிய ஆண்டின் முதல் நாளில் முதல் செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு நல்ல வாய்ப்பை கர்த்தர் கொடுத்தார். ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். உங்கள் எல்லாரையும் ஆயிரம்மா அன்பு மகள் எங்கள் குடும்பத்தின் சார்பில் அன்போடு கூட இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு புத்தாண்டின் போதும் முதல் செய்தி நம் எல்லாரும் மிகுந்த வாஞ்சையோடு ஆவலோடு கூட காத்திருக்க, நாம் எதிர்பார்ப்போடு கூட அமர்ந்திருப்பது வழக்கம். எனக்கு தெரிந்து ஒரு 40-45 ஆண்டுகளாகத்தான் தென்னிந்திய திருச்சபையில் வாக்குத்தத்த வசனம் என்கிற ஒரு ட்ரெண்ட் உருவாகி, இன்றைக்கும் அந்த வாக்குத்தத்த வசனம் எதுவாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்போடு கூட தான் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். வேதாகமத்தில் 2026க்கான வாக்குத்தத்த வசனம் இதுதான் என்று சொல்லி பைபிளில் வசனமே இல்லை. எங்கே தேடினாலும் 2026க்கான வசனம் இதுதான் என்று யாரும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. இந்த வேதாகமத்தில் ஆவியானவர் கொடுத்திருக்கிற அத்தனை வசனங்களும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வழிகாட்டுகிற வாக்குத்தத்த வசனங்கள் தான். ஆகையால் ஏதோ ஒரு வாக்குத்தத்த வசனத்தை பிடித்து கொண்டு இது இந்த ஆண்டினுடைய வசனம் என்று சொல்லுகிற அப்படி ஒரு குருட்டுத்தனமான ஒரு பக்தியை வைராக்கியத்தில் நாம் இராதபடிக்கு ஆவியானவர் நம்மை காத்து கொள்ளுவாராக. ஆகவே இந்த முதல் நாளுக்கான அருளுரை வாக்கியத்தை உங்களுக்கு நான் படிக்கிறேன். 86ஆம் சங்கீதம் 11வது வசனத்தின் முதல் பகுதியை இந்த நாளின் செய்திக்கான மைய வசனமாக அருளுரை வாக்கியமாக வாசிக்கிறேன். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். Teach me your way, Lord, that I may rely on your faithfulness. உம்முடைய வழியை எனக்கு போதியும், நான் உம்முடைய சத்தியத்திலே நடப்பேன்.
உலக அளவில் எல்லா நாடுகளிலும் மக்களை பாதுகாப்பதற்கு காவல்துறை இருக்கும், இராணுவம் இருக்கும். இராணுவத்தில் 3 வகையான படைப்பிரிவுகள் இருக்கும். காவல்துறையில் பலவிதமான காவல்துறையின் பிரிவுகள் இருக்கும். குறிப்பாக இந்த காவல்துறையிலும் இராணுவத்திலும் பயிற்சி முடிந்து செல்லுகிற வேலைக்கு அல்லது பணிக்கு செல்லுகிற மக்களுக்கு அந்த கடைசி நாளில் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த பணி செய்வதற்கான உறுதிமொழியை ஏற்று அவர்கள் அந்த பணிக்களத்திற்கு செல்லுவார்கள். அது காவல்துறையாக இருந்தாலும் அது இராணுவத்தில் இருந்தாலும் அவர்கள் பணிக்களத்துக்கு செல்லுவதற்கு முன்பு தாங்கள் மேற்கொண்டிருக்கிற இந்த மக்களை காவல் பண்ணுகிற இந்த பணி எவ்வளவு மேன்மையானது, உண்மையானது, அதிலே நான் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி உளப்பூர்வமாக அவர்கள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டு தங்களுடைய பணிக்களத்திற்கு அவர்கள் செல்லுவார்கள். அதை போல 2026ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவரோடு கூட இந்த விசுவாச உறுதிமொழியை நாம் எடுத்துக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆகவே இந்த ஆண்டினுடைய வசனம் நமக்கு ஒரு விசுவாச உறுதிமொழியின் வாக்கியமாய் அமைந்திருக்கிறது. கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். இந்த வசனத்தில் பல விஷயங்கள் உள்ளே பொதிந்திருக்கிறது. என்னென்னலாம் இருக்கிறது என்றால், this words comprises trust in God, listening to his command, instant obedience, true commitment and constant and courageous follow up. இந்த வசனத்தில் கடவுள் மீதான நம்பிக்கை, அவருடைய கட்டளைக்கு செவிசாய்த்தல், உடனடியான கீழ்ப்படிதல், உண்மையான அர்ப்பணிப்பு மற்றும் தொடர்ச்சியான துணிச்சலான பின்தொடர்தல் என்கிற அனைத்தும் இதில் அமைந்திருக்கிறது. இந்த 2 வரி தான் இருக்கு. ஆனால் இந்த 2 வரியில் மிக ஆழமான சத்தியத்தை சங்கீதக்காரன் கற்றுக் கொடுக்கிறார். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும், நான் உம்முடைய சத்தியத்தில் நான் நடப்பேன். இந்த வசனத்தை புரிந்து கொள்வதற்கு 2 வாலிபர்களை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தி அவர்கள் எப்படி கர்த்தருடைய வழியை அறிந்து கொண்டு அவருடைய சத்தியத்திலே நடந்து ஆசீர்வாதங்களை சுதந்தரித்து கொண்டார்கள் என்று சொல்லி இந்த நாளினுடைய முதல் செய்தியாக நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். The exemplary faith journey of Joshua and Caleb. யோசுவா மற்றும் காலேபின் முன்மாதிரியான விசுவாச பயணம். காலேப்புக்கும் யோசுவாவுக்கும் கர்த்தர் கொடுத்த அந்த பாதையில், அந்த விசுவாச பாதையில் அவர்கள் எப்படி கர்த்தருடைய வழியிலே சத்தியத்திலே நடந்தார்கள் என்பதை கற்றுக்கொண்டு நாமும் எப்படி அதிலே நடக்க முடியும் என்பதை இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். என்னோடு கூட என்னாகமங்களின் புத்தகம் 13ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2வது வசனத்தில் ஆண்டவர் மோசேக்கு கட்டளை கொடுக்கிறார். நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு. இட் வாஸ் a God given command. கர்த்தர் மோசேக்கு கட்டளை கொடுக்கிறார். நான் கொடுக்க போகும் தேசத்தை பார்வையிடுவதற்கு மனிதர்களை அனுப்பு என்று ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். அதை உடனே மோசே ஏற்றுக்கொண்டு கோத்திரத்துக்கு ஒருவராக 12 பேரை தெரிந்தெடுக்கிறார். இந்த 12 பேரையும் கானான் தேசத்தை வேவு பார்ப்பதற்காக அனுப்புகிறார். அப்படி அனுப்புகிற போது மோசே அவர்களுக்கு 7 விதமான கட்டளைகளை கொடுத்து அனுப்புகிறார். ஒருவேளை நாங்கள் வீட்டில் போய் அந்த வசனங்களை வாசித்து பாருங்கள். 18ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் அடங்கியிருக்க இந்த பகுதியில் அந்த தேசத்தை போய் பார்த்து என்னென்ன காரியங்களை எல்லாம் அவர்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி குறிப்பை சொல்லி அனுப்புகிறார். தேசம் எப்படிப்பட்டது,
அங்கே குடியிருக்கிற ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள், அந்த பட்டணம் எப்படிப்பட்டது, அது அரணான பட்டணமா பாதுகாப்பு இல்லாத பட்டணமா, அந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள், உயரமானவர்களா குள்ளமானவர்களா பலமுள்ளவர்களா பலவீனரா, அந்த தேசத்தினுடைய நிலம் எப்படிப்பட்டது, அந்த தேசத்தினுடைய கனிவளம் எப்படிப்பட்டது எல்லாம் சொல்லி இவை எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்து வாருங்கள் என்று சொல்லி மோசே அவர்களை அனுப்புகிறார். அப்படி மோசே அவர்களை அனுப்புகிற அந்த பாதையில் மிக மிக முக்கியமான சில உண்மைகளை அவர்கள் கண்டறிந்து அவர்கள் திரும்பி வர வேண்டும். இப்போ மோசே உட்பட யாருமே அந்த தேசத்துக்கு போனதே இல்லை. சரியா? மோசே உட்பட கானான் தேசத்துக்கு இஸ்ரவேல் மக்கள், இப்போ இருக்கிற இஸ்ரவேல் மக்கள் யாருமே என்ன செஞ்சதில்லை, போனதில்லை, பார்த்ததில்லை. இந்த 12 பேர் போகிறார்கள். ஆகவே இவர்கள் போகிற இந்த பயணம் ஒரு புதிய பாதையில் ஒரு புதிய பயணம். கர்த்தாவே, உம்முடைய வழியை எனக்கு போதியும், நான் உம்முடைய சத்தியத்தில் நடப்பேன். இந்த புதிய பாதை எப்படிப்பட்டது இருக்கிறதா? இட் வாஸ் a journey towards an unseen land so far. இதுவரை காணாத ஒரு தேசத்தை நோக்கிய ஒரு பயணம். இதுவரைக்கும் அந்த தேசத்தை என்ன செய்யலவங்க பார்க்கவே இல்லை. இதுவரையும் பார்க்காத தேசத்தை நோக்கிய ஒரு பயணம். ரெண்டாவது, it was a journey towards an unknown people so far. இதுவரை அறியாத மக்களை நோக்கிய ஒரு பயணம். இதுவரை அந்த மக்களை பற்றி என்ன செஞ்சதில்லை, கேள்விப்பட்டதில்லை, பார்த்ததில்லை. அப்படிப்பட்ட ஒரு பயணம். மூன்றாவது, it was a journey towards unknown circumstances so far. இதுவரை அறியாத சூழ்நிலைகளை நோக்கிய பயணம். அங்கே என்ன இருக்குன்னு தெரியாது, எப்படிப்பட்ட ஆபத்து இருக்குன்னு தெரியாது, எப்படிப்பட்ட எதிர்ப்புகள் இருக்குன்னு தெரியாது, சூழ்நிலைகளை அறியாத ஒரு பயணம். It was a journey towards unexpected blessings. அது எதிர்பாராத ஆசீர்வாதங்களை நோக்கிய ஒரு பயணம். அந்த பயணத்தில் என்னென்ன ஆசீர்வாதம் கிடைக்கும் தெரியாது. ஆகவே எதுவும் தெரியாமல் கடவுள் காட்டிய அந்த பாதையில் இந்த 12 பேர் என்ன செய்கிறாங்க, பயணப்படுகிறார்கள். 2026ஆம் ஆண்டு இதுவரைக்கும் நம்ம பார்க்கல. இந்த ஆண்டில் பயணம் செய்யலை. ஒரு புதிய பாதையில் கர்த்தர் நம்மை அழைத்து கொண்டு போகிறார். இதுவரை கண்டறியாத ஒரு புதிய ஆண்டு. இந்த புதிய ஆண்டில் என்னென்ன நடக்க போகுது தெரியாது. என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்க போகிறோம் தெரியாது. என்னென்ன ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள போகிறோம் தெரியாது. கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும், நான் உம்முடைய சத்தியத்திலே நடப்பேன். 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்குன்னு தெரியாதுயா. இந்த புதிய ஆண்டை, இந்த புதிய பாதையை நீர் எனக்கு கொடுத்திருக்கிறீர். கர்த்தருடைய வார்த்தையை நம்பி, உம்முடைய சத்தியத்தை நம்பி, விசுவாசத்தோடு இந்த புதிய ஆண்டிற்குள்ளாக நாங்கள் கடந்து போக போகிறோம். அப்படித்தான் யோசுவாவும் காலேபும் மற்றவர்களும் கடந்து போகிறார்கள். 40 நாட்கள் எல்லாவற்றையும் சுற்றி பார்த்துவிட்டு அவர்கள் திரும்பி காதேசுக்கு வருகிறார்கள். 25வது வசனத்தில் அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் சென்ற பின்பு திரும்பினார்கள். அவர்கள் பாரான் வனாந்தரத்தில் இருக்கிற காதேசுக்கு வந்து மோசே, ஆரோன் என்பவரிடத்திலும் இஸ்ரவேல் புத்திராகிய சபையார் எல்லாத்திலும் சேர்ந்து அவர்களுக்கும் சபையார் அனைவருக்கும் என்ன செய்கிறாங்க, தாங்கள் சென்று வந்த அந்த இடத்தை பற்றி, அந்த தேசத்தை பற்றி they were presenting a field report, ஒரு களத்தினுடைய ஒரு பணி அறிக்கையை 12 பேரும் கொடுக்கிறார்கள். இந்த 12 பேரும் கொடுக்கிற அந்த அறிக்கை இந்த புதிய ஆண்டின் நாம் என்ன காரியங்களை பார்க்க போகிறோம், அதில் எவைகளை எப்படி பார்க்க போகிறோம் என்பதை இந்த நாளில் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். 10 பேர் வந்து சொல்கிறாங்க, அந்த தேசம் ரொம்ப மோசமான தேசம், அந்த தேசத்தில் நாம் குடியிருக்க முடியாது, அந்த தேசத்தில் ராட்சதர்கள் இருக்கிறாங்க, அது மிகப்பெரிய பட்டணம் இருக்கு, அந்த தேசத்தை நாம் வெற்றி கொள்ளவே முடியாது, இத்தனை நாள் நம்ம எகிப்தில் அடிமைகளாக இருந்தோம், இனி இந்த கானானுக்குள்ளே போனோன்னா காணல் நாமெல்லாம் ஒன்றுமில்லாமல் போயிடுவோம் என்ற 10 கோத்திரத்தினுடைய தலைவர்கள் மோசே இடத்திலும் இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலும் சொல்லுகிறார்கள். ஆனால் காலேபும் யோசுவாவும் வித்தியாசமான ஒரு அறிக்கையை கொடுக்கிறார்கள்.
முற்றிலும் புதிதான ஒரு அனுபவம், முற்றிலும் புதிதான ஒரு தேசம், முற்றிலும் புதிதான ஒரு நகரங்கள், முற்றிலும் புதிதான மக்கள், முற்றிலும் புதிதான வளங்கள் நிறைந்ததை 12 பேரும் பார்த்தார்கள். ஆனால் யோசுவாவின் பார்வையும் காலேபின் பார்வையும் வித்தியாசமாய் இருந்தது. விசுவாசத்தோடு, ஆண்டவரே உம்முடைய வழியை எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட இந்த புதிய ஆண்டுக்குள் கடந்து போனால், யோசுவா காலேப் பெற்றுக்கொண்ட அதே அனுபவத்தை இந்த 2026ஆம் ஆண்டில் நீங்களும் நானும் என்ன செய்ய முடியும்? கண்டுகொள்ள முடியும். விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் சொல்லுங்க. அன்றைக்கு யோசுவாவையும் காலேப்பையும் புதிய பாதையில சத்தியத்திலே நடத்தின கடவுள் இந்த 2026ஆம் வருடத்தில் என்னையும் நடத்துவார், நான் அவருடைய சத்தியத்திலே நடப்பேன் என்ற விசுவாசத்தோடு இந்த புதிய ஆண்டுக்குள்ளாய் கடந்து போனால் நிச்சயமாக அந்த அனுபவம் நம்முடைய அனுபவமாய் இருக்கும். ஒன்று, அந்த புதிய இடத்துல, அந்த புதிய தேசத்தில், அந்த புதிய மக்கள் இருந்த இடத்துல சவால்கள் இருந்தது, தடைகள் இருந்தது, அச்சுறுத்தல்கள் இருந்தது. ஆனால் எல்லாவற்றுக்கும் மத்தியில் கடவுள் அவர்களோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசம் காலேபையும் யோசுவாவை என்ன செஞ்சது? பலப்படுத்தினது. இந்த புதிய ஆண்டில் ஒருவேளை சவால்கள் இருக்கலாம், தடைகள் இருக்கலாம், அச்சுறுத்தல் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம். ஆனால் இவைகளின் மத்தியில் நான் ஆராதிக்கிற கடவுள் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னோடு கூட வருகிறார் என்ற விசுவாசம் நமக்குள்ளே இருந்தால், யோசுவாவின் அனுபவமும் காலேபின் அனுபவமும் என்னுடைய அனுபவமாய் இருக்கும். நம்பர் 1, they were able to see the negativities as positivity because of their faith in God. அந்த தேசத்தில் சில எதிர்மறையான காரியங்கள் என்ன செஞ்சது? இருந்துச்சு. இல்லைன்னு யோசுவாவும் காலேப் என்ன செய்யல? மறுக்கவே இல்லை. ஆமா, அங்கே ஏனோக்கின் புத்திரரை பார்த்தோம். 28வது வசனத்தை பாருங்க. அந்த தேசத்தில் குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணைப்பானவைகள், மிகப்பெரியவைகள். அங்கே ஏனோக்கின் குமாரரையும் நாங்கள் என்ன செஞ்சோம்? பார்த்தோம். உண்மைதான், அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் பலசாலிகள் தான், ராட்சதர்கள் தான், பட்டணங்கள் அரணைப்பானவைகள் தான், உண்மைதான். ஆனால் அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு கூட இருக்கிறவர் யார்? பெரியவர், இல்லையா? அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். 14:8 காலேபும் யோசுவாவும் சொல்லுகிறார்கள், கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்தில் நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நமக்கு கொடுப்பார். 9வது வசனம், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதே இல்லை. இந்த புதிய ஆண்டில் என்ன நடக்கும்? 25வது வருஷத்தில் எத்தனை பிரச்சனைகளை சந்திச்சோம், எத்தனை போராட்டங்கள் சந்திச்சோம், எத்தனை இழப்புகளை சந்திச்சோம். 2026 என்னென்னலாம் வச்சிருக்குதோ தெரியலையே. அவிசுவாசமாய் அல்ல, 2026வது வருஷத்தில் கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்தில் என்ன செய்வேன்? நடப்பேன் என்ற உறுதிப்பாட்டோடு கடந்து போனால் எதிர்மறையான காரியங்களையும் ஆண்டவர் எப்படி மாற்றுவார்? நேர்மறையாய் மாற்றுவார். யோசுவாவும் காலேபும் எதிர்மறையான காரியங்களையும் நேர்மறையாய் காணுகிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். 2026 அதே ஆசீர்வாதத்தை யாருக்கு கொடுப்பார்? நமக்கும் ஆண்டவர் கொடுப்பார். இரண்டாவது அனுபவம், they felt that they could overcome the obstacles with the strength of God. கடவுளின் பலத்தால் தடைகளை தங்களால் கடக்க முடியும் என்று அவர்கள் உணர்ந்தார்கள், அவர்கள் நம்பினார்கள். எப்பேற்பட்ட தடைகள் வந்தாலும் கர்த்தர் அந்த தடைகளை என்ன செய்வாராம்? உடைத்து போடுவார். இது வார்த்தை இல்லை, தட் வாஸ் தேர் எக்ஸ்பீரியன்ஸ், அதனுடைய அனுபவம். ஏன்னா இதற்கு முன்பு செங்கடலை கடந்து வந்த அனுபவம் இருக்கிறது, வனாந்தரத்தில் மன்னாவை சாப்பிட்ட அனுபவம் இருக்கிறது, கண்மலையை பிளந்து
தண்ணீரை குடித்த அனுபவம் இருக்கிறது, அமலேக்கியரை தோற்கடித்த அனுபவம் இருக்கிறது. இந்த அனுபவங்களோடு கூட யோசுவாவும் காலேபும் சொல்லுகிறார்கள், நமக்கு முன்பாக தடைகள் இருக்கிறது, ஆனால் அந்த தடைகளை கர்த்தருடைய பலத்தோடு என்ன செய்யலாம்? முறியடிக்கலாம். ஒருவேளை இந்த புதிய ஆண்டில் நமக்கு முன்பாக தடைகள் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் தம்முடைய பலத்தினால அந்த தடைகளை எல்லாம் என்ன செய்வார்? முறிந்தோடு பண்ணுவார். அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த நம்பிக்கை யோசுவாவுக்குள்ளே காலேபுக்குள்ளே இருந்தது. அவர்களோடு கூட நாமும் சொல்லணும், அதே விசுவாசம் யார்கிட்ட இருக்கு? எங்க கிட்ட இருக்கு. கர்த்தர் இந்த புதிய ஆண்டில தடைகளை உடைத்து போடுவார். மூன்றாவது ஒரு அனுபவம், they saw and experienced that the promises of God are true. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் எல்லாம் எப்படிப்பட்டது? உண்மையானது. என்ன போலின் கவனிக்கிறியா? கர்த்தருடைய வாக்குத்தத்தம் எல்லாம் எப்படிப்பட்டது? உண்மையானது. கர்த்தர் வாக்கு கொடுத்தால் அந்த வாக்குத்தத்தம் என்ன செய்யாது? மாறவே மாறாது. கர்த்தர் ஒரு முறை சொன்னால் அந்த வார்த்தை என்ன செய்யும்? நிறைவேறும். மனம் மாறுவதற்கு அவர் யார் இல்லை? மனுஷர் இல்லை. அவர் மனம் மாறாத தேவன். ஆக யோசுவாவும் காலேபும் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் உண்மையானது என்பதை அந்த தேசத்தில் போய் என்ன செய்யறாங்க? பார்க்கிறார்கள். பார்த்துட்டு சொல்றாங்க, உண்மைதான், அந்த தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். அற்புதமான ஒரு சாட்சியை சொல்றாங்க 27வது வசனத்தில். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். அந்த மாதுளம் பழத்தையும் அத்தி பழத்தையும் காட்டி சொல்றாங்க, கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் பொய் இல்லைங்க. அந்த தேசம் பாலும் தேனும் ஓடுகிற வளமான தேசம்தான், இல்லையா? கண்டு சாட்சி சொல்லுகிறார்கள், கர்த்தருடைய வாக்குத்தத்தம் உண்மையானது. நான்காவது ஒரு அனுபவம், விசுவாசிகளுக்கு எப்போதுமே ஒரு ஆசீர்வாதம் இருக்கு, ஒரு அனுபவம் இருக்கு. என்னன்னா, அவர்கள் காலங்களை கடந்து நிறைவேற போகிற காரியங்களை அவர்களால் என்ன செய்ய முடியும்? காண முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற விசேஷத்தை கிருபை, விசுவாசத்தோடு ஆண்டவர் பேரில் நம்பிக்கையோடு ஜெபத்தோடு கூட அவர்கள் இருந்தால் அவர்களால காலங்களை கடந்தும் என்ன செய்ய முடியும்? காண முடியும். சரியா? நீலகிரி பகுதியில் என்னோடு கூட நீலகிரியில் ஆலயங்களை சுற்றி பார்க்க வந்த மக்களுக்கு ஞாபகம் இருக்கும். பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு அழகான தேவாலயம் இருக்குது. அந்த சர்ச்சுக்கு பேர் சென்ட் தாமஸ் சர்ச் என்று பேர். அந்த ஆலயம் கட்டப்பட்டு ஏறத்தாழ 158 ஆண்டுகள் ஆகிறது. நான் அந்த ஆலயத்தில் இருக்கும்போது 150வது வருடம் அந்த ஆலயத்தை விட்டு நான் வெளியே வந்து இப்பொழுது 8 வருஷம் ஆயிடுச்சு. ஆக 158 வருடங்கள். முதலாக நீலகிரியில் கட்டப்பட்ட ஆலயம் செயின்ட் ஸ்டீஃபன்ஸ் ஆலயம். அது ஐரோப்பியர்களுக்காக கட்டப்பட்ட ஆலயம். ஆனால் இந்த தாமஸ் ஆலயம் தமிழ் மக்கள், தமிழ் மொழி பேசுகிற மக்களுக்காக கட்டப்பட்ட ஆலயம். இந்த ஆலயம் கட்டும்போது இருந்த கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை ரொம்ப குறைவு. அதே காலத்தில் தூய திருத்துவ ஆலயம், ஸ்டீஃபன்ஸுக்கு நேர் ஆப்போசிட்ல ஒரு சர்ச் இருக்கும். அந்த ஐரோப்பியர்களுக்கு, வெள்ளைக்கார துறைகளுக்கு சமைக்கிறாங்க இல்லையா, அவங்க குதிரை ஓட்டுவாங்க, அவங்களுக்கான ஒரு ஆலயம் தான் இது, இந்த திருத்துவ ஆலயம், பட்லர்ஸ் சர்ச் என்று சொல்லி அதற்கு பேர். ஆனால் அந்த ஆலயத்தை கட்டும்போது ஐரோப்பியர்களுக்கு வேலைக்காரர்கள் 50 பேர் இருந்திருப்பாங்க. 50 பேருக்காக அந்த கோயிலை கட்டல. அந்த ஆலயத்தை கட்டும்போது பிரம்மாண்டமாக கட்டினாங்க. எதிர்காலத்தில் இந்த ஆலயம் நிரம்பி வழியத்தக்கதாக கர்த்தர் ஜனங்களை கொடுப்பார். இந்த ஆலயம் கட்டும்போது நான் கேள்விப்பட்டேன், பார்க்கிங்கோட ஆலயத்தை கட்டலாம் என்று யோசித்த போது ஒரு சிலர், ஆயர் உட்பட, நம்ம கோயிலுக்கு யாரு கார்ல எல்லாம் வரப்போறா அப்படின்னு நினைச்சாங்களாம். ஆனா இன்னைக்கு மட்டும் நம்ம சர்ச்சில் 2 காரை நான் பிரதிஷ்டை பண்ணியிருக்கேன். சரியா? வருஷ கடைசியில் 2 காரை பிரதிஷ்டை பண்ணேன். இன்னைக்கு கார் இல்லாத வீடுகளே கிடையாது. இவ்வளோ பெரிய ஆலயத்தை கட்டினாங்க. ஜனங்கள் எங்கிருந்து வருவாங்க தெரியல. ஆனா
இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் இந்த ஆலயம் நிரம்பி வழியும் என்ற தரிசனத்தோடு இந்த ஆலயம் கட்டியிருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு காலங்களை கடந்து காண்கின்ற கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்படி யோசுவாவும் காலேபும் சொல்லுகிற ஒரு தரிசனம் உள்ள வார்த்தையை வாசிக்கிறேன், கேளுங்கள். 14வது வசனத்தை நீங்கள் 13ஆம் அதிகாரம் 30வது வசனத்தையும் 14ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். உடனே போலாங்க, அந்த தேசத்தை என்ன செய்ய முடியும்? நாம சுதந்தரித்துக் கொள்ளலாம். உடனே போனா சுதந்தரித்துக் கொள்ளலாம். 14ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில், கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணாதிருங்கள், அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, அவர்கள் நமக்கு என்ன செய்வார்கள்? இரையாவார்கள். யோசுவாவும் காலேபும் சொல்றாங்க, அந்த ஜனத்துக்கு பயப்படாதீங்க, அந்த ஜனம் நமக்கு என்ன செய்வாங்க? இரையாயிருவாங்க. முடிச்சு போச்சு, அவங்க எல்லாம் முடிஞ்சாச்சு, நாம தான் இந்த தேசம் என்ன செய்ய போறோம்? சுதந்திரிக்க போறோம். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு காலங்களை கடந்து. இப்ப சொல்லும் போது காலேபுக்கு வயசு 40. இந்த தேசத்தை சுதந்திரிக்கும் போது காலேபுக்கு வயசு 85. யோசுவாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா யோசுவாவை பார்த்து காலேபு சொல்லுவார், கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுக்கும் போது 45 வயது, 45 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த தேசத்துக்குள்ளே வருகிறேன். அன்றைக்கு எனக்கு 40 வயது, இன்றைக்கு எனக்கு 80 வயது. அன்றைக்கு இருந்த பலன் இன்றைக்கும் எனக்கு இருக்கிறது. 45 வருஷத்துக்கு பிறகு நடக்க போகிற விஷயத்தை காலேபும் யோசுவாவும் என்ன செய்கிறார்கள்? தூர தரிசனத்தோடு பார்க்கிறார்கள். கர்த்தாவே, உமது வழி எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்தில் என்ன செய்வேன்? நடப்பேன். உமது வழி எனக்கு போதியும் சாமி, நான் உம்முடைய சத்தியத்தில் நான் நடப்பேன். இது எப்படி சாத்தியம்? இது எப்படி நடக்கும்? கடந்த கால அனுபவங்களிலிருந்து அந்த தடைகள் அனைத்தையும் தாண்டி வாக்களிக்கப்பட்ட அந்த தேசத்தை சுதந்திரிக்க முடியும் என்கிற நம்பிக்கை, விசுவாசம் யோசுவாக்குள்ளே காலேபுக்குள்ளே இருந்தது. 2026ஆம் ஆண்டில் நிச்சயமாக என் குடும்பத்தை, என் தனிப்பட்ட வாழ்க்கையை, என் திருச்சபையை, என் சமூகத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் என்னோடு கூட இருப்பார். நான் நினைப்பதற்கு மேலாய் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். நான் விரும்புகிற காரியங்களை ஆண்டவர் எனக்கு தருவார் என்று சொல்லி நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கர்த்தருடைய பாதத்தில் நீங்களும் நானும் காத்திருந்து, கர்த்தாவே உமது வழி எனக்கு போதியும் சாமி, நான் உம்முடைய சத்தியத்திலே நடப்பேன். 2026 என்கிற இந்த புதிய வழியில, இந்த புதிய பாதையில ஆண்டவரே என்னை நீர் நடத்தும், உம்முடைய சத்தியத்தில் நான் பின்பற்றி நான் நடப்பேன். அன்றைக்கு யோசுவாவும் காலேபும் அந்த புதிய தேசத்தில் பெற்றுக்கொண்ட புதிய அனுபவங்களைப் போலவே இந்த புதிய ஆண்டில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை சோதனைகள் வந்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு நன்மையாக முடிய பண்ணுவீர் என்ற விசுவாசத்தோடு நான் உம்முடைய சத்தியத்திலே நடப்பேன். எந்த குறைவுகள் வந்தாலும் அது நிறைவாகும், உம்முடைய சத்தியத்திலே நான் நடப்பேன். எவ்வளவு தடைகள் வந்தாலும் அது முறிந்தோடும், உம்முடைய சத்தியத்திலே நான் நடப்பேன். எவ்வளவு இழப்புகள் வந்தாலும், எவ்வளவு பாடுகள் வந்தாலும் அவைகளின் மத்தியிலே நான் உடைய சத்தியத்திலே நான் நடப்பேன் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு காலங்களை கடந்து காணுகிற அந்த பார்வையோடு இந்த புதிய ஆண்டுக்குள்ளே கரம் பிடித்து நடத்துகிற ஆண்டுடைய திருக்கரத்தை பற்றி கொள்ளுவோம். கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்து இந்த நாளில் நம்மை வழிநடத்தி ஆசீர்வதிக்க நாம் யாவரும் எழுந்து நின்று ஆண்டுடைய கரத்தில் நம்ம இப்பொழுது அர்ப்பணிக்க போகிறோம். யாவரும் எழுந்து நிற்போம். தூங்கிட்டு இருக்கிற பிள்ளைகள்லாம் கொஞ்சம் எந்திரிச்சிருங்க பார்க்கலாம். சிலம்பரசன் மகனே எந்திரா. எல்லாரும் இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் 2026ஆம் ஆண்டில் ஆண்டவரோடு கூட ஒரு உறுதிமொழியை ஏற்றுக்கொள்ள போகிறோம். கைகளை முன்னதாக நீட்டி இந்த ஆண்டினுடைய இந்த செய்தியான வசனத்தை இணைந்து நாம் சொல்லலாம். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். கர்த்தாவே,
உமது வழியை எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். நல்ல ஆண்டவரே, இப்போது நாங்கள் கேட்ட இந்த வாக்குத்தத்த வசனத்தின் அடிப்படையில், இந்த திருவாக்கின் அடிப்படையில், இந்த புதிய ஆண்டில் யோசுவாவை போல, காலேப்பை போல விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இந்த புதிய ஆண்டுக்குள் கடந்து போகிறோம். உம்முடைய வழியை எங்களுக்கு போதியும், நாங்கள் உம்முடைய சத்தியத்தில் நடப்போம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அமருங்கள்.